பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரே போராட்டமா இருக்குதுங்க. பிசாசு பல விதத்துல போராடி நெருக்கத்தை உண்டாக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொந்த போன நிலைமையில இருக்கிறீங்களா? யாரும் மந்திரவாதம் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. அதனால்தான் என்னுடைய பிசினஸ்ல இவ்வளவு பெரிய பாதிப்பு. நான் கைட்டு செய்கிற எல்லாத்துலயுமே இவ்வளவு பெரிய நெருக்கம். அதே மாதிரி இந்த பிசாசனுடைய கிரிகளை எல்லாம் பார்க்கிறேன் அப்படின்னு சொந்த போயிருக்கிறீங்களா? ஒன்னும் பயப்படாதங்க. சிலர் வருவாங்க, பிரதர் யாரும் எங்களுக்கு பதிலீசனை பண்ணிட்டாங்க, அதனால இந்த பாதிப்பு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அந்த அசுத்தாவின் கிரியைகள், அது பேசுவது, உருவங்கள் தெரிவது, அதை சொல்லுவாங்க. சில அப்படிலாம் ஒன்றும் தெரியல, ஆனா அது பாதிப்புக்கு மேல் பாதிப்பு. அப்போ யாரும் பில்லிசுனை செய்து விட்டார்கள் என்பதை உணர முடிகிறது என்பதாக. ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது தெரியுமா அவனுக்கு? சிலர் வரும்போது அப்படி சோர்ந்து போய் சொல்லுவாங்க, இது மாதிரி பில்லிசுனையும் பண்ணிட்டாங்க, என்ன பண்ற தெரியல அப்படின்னு சொல்லி. வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? என்னாகமும் 23 23 வசனம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதிலும் இல்லை. இந்த உலகத்துல மந்திரவாதம்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்கிறது. இது கடைசி காலம். எங்க பார்த்தாலும் மந்திரவாதங்கள் பெருகிவிட்டது, பில்லிசூனியங்கள் பெருகிவிட்டது. எல்லா நாட்டிலையுமே மந்திரவாதிகள் இருக்கிறதையும் மந்திரவாதம் செய்வதையும் பார்க்க முடிகிறது. ஒரு நல்ல பிசினஸ் நல்லா வந்துட்டா பொறாமை உள்ளவர்கள் அதை அழிக்க மந்திரவாதம் பண்றாங்க. ஒருத்தர் நல்லா வாழ்ந்து இருந்துட்டா இவங்க வாழ்ந்திருக்க கூடாது, நஷ்டம் உண்டாகணும்னு மந்திரவாதம் பண்றாங்க. ஒருத்தர் நல்ல பேர் புகழோடு இருந்துட்டா இவங்களை முடக்கி போடணும், வியாதியை கொண்டு வரணும்னு மந்திரவாதம் பண்றாங்க. இப்படி பல விதங்களிலே மந்திரவாதம் செய்கிறது இன்றைக்கும் இருக்கிறது. வேறும் அதை சொல்லுகிறது. இது கடைசி காலமா இருக்கிறதுனால மந்திரவாதம் ரொம்ப பெருகி அரசியல்வாதிகள் தங்கள் தேர்தலில் வெற்றி பெற மந்திரவாதம் பண்றாங்க. சில பிசினஸ் பீப்புள் பிசினஸ்ல வெற்றி பெற மந்திரவாதம் செய்யறாங்க. அப்படி செய்யும் பொழுது எதிராக இருக்கிறவங்க நஷ்டம் அடையணும், அழிக்கப்படணும், தோல்வி அடையணும் என்பதற்கான மந்திரவாதங்கள்லாம் பண்றாங்க. சத்துருக்களை அழிக்கிறது இங்க மந்திரவாதம் பண்றாங்க. இவங்க போய் பாதுகாப்புக்கு நீ மந்திரவாதம் பண்றாங்க. மந்திரவாத பில்லிசூனியனாலே பிசாசு சம்பந்தப்பட்டது. கடவுளை வச்சு யாராவது மந்திரவாதம் பண்ண முடியுமா? அப்போ அதுல அசுத்தாவி கிரியை செய்கிறாரு. அதுக்கு பலி செலுத்துறாங்க. பலவிதமான பலிகள், ரத்த பலிகள், அதெல்லாம் செய்து மந்திரவாதம் பண்றாங்க. இப்படிலாம் நடக்குதுன்னா நடக்கிறது. அதனாலதான் நிறைய குடும்பங்கள்ல பாதிப்புகள், சிலருக்கு சரீரத்துல பாதிப்பு, மனதளவில பாதிப்பு, பயம், கலக்கம், தற்கொலை தூண்டுகிற காரியம். இதுக்கு பின்னாலெல்லாம் பில்லிசூனிய மந்திரவாதம் இருப்பதை பார்க்கிறோம். ஆனா நீங்க என்ன செய்யணும்? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. மந்திரவாதம் உலகத்துல இருக்கு, ஆனா எனக்கு விரோதமா மந்திரவாதம் பண்ண முடியாது, என்னை சேதப்படுத்த முடியாதுன்னு விசுவாசிக்கணும். அப்போ சில கிறிஸ்தவங்களே பாதிக்கப்பட்டு மந்திரவாத பில்லிசூனியத்துல பாதிக்கப்பட்டு வந்த என்ன அர்த்தம்? வசனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அப்போ நாம் இஸ்ரவேலா மாறணும், தேவனுடைய பிள்ளைகளா நம்ம மாறணும், ஆண்டவருக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவருடைய பாதுகாப்புக்குள்ள வரணும். அவர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்துக்குள்ள வரணும். மந்திரவாதம் என்னை ஒண்ணு பண்ண முடியாது. காரணம், என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். நான் இஸ்ரவேலாக இருக்கிறேன், யாக்கோபாக இருக்கிறேன், எனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டா எந்த மந்திரவாதமும் பலிக்காது. உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற கிரியைகள் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு விரோதமாவே மந்திரவாதம் பண்றாங்க. ஊழியர்களுக்கு விரோதமா, சபைகளுக்கு விரோதமா மந்திரவாதம் பண்றது இருக்கிறது. எத்தனையோ மந்திரவாத காரியங்களை பார்க்கிறேன். ஆனா அந்த தாக்குதலை உணரும் போது, நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை காண்பிப்பார். எங்கிருந்து பண்றாங்க, யார் பண்றாங்க, என்ன விதமான ஆவியை ஏவி விடுறாங்கன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் தைரியப்படுத்தி பலப்படுத்தி அதை மேற்கொள்ள கிருபை தருகிறார். ஒன்று சேதப்படுத்த முடியாது. போராடி பார்க்கும், விசுவாசித்து உபவாசம் பண்ணி குடும்பமா ஜெபிச்சிங்கன்னா எந்த மந்திரவாதம் குடும்பத்தை சேதப்படுத்தாது. முதல்ல விசுவாசத்தோடு உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இஸ்ரவேலா இருக்கணும், யாக்கோபா இருக்கணும், அதாவது உம்முடைய பிள்ளையா உம்மோடு சார்ந்து வாழணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கனாலே பிசாசு உங்களை நெருங்க முடியாது.
ஒப்பு கொடுக்குறீங்களா? எனக்கு விரோதமான மந்திரவாதம் பலிக்காது, எந்த பிசாசின் கிரிகளை என்னை சேதப்படுத்த முடியாது. என்னை என் கூட இருக்கிற இயேசு பெரியவனை விசுவாசித்து அறிக்கையிடுங்க. மந்திரவாதங்கள் அழிஞ்சிரும், பில்லிசூன்யங்கள் அழிஞ்சிரும். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாத தகடுகள் எரிந்து போயிடும். நீங்க பயப்படாதுங்க. தகப்பனே, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. என்னை யாக்கோபாக இஸ்ரவேலாக உம்மோடு உடன்படிக்கப்படி நெருக்கமாய் வாழுகிற அனுபவத்தை தாரும். எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாத பில்லிசூனை அழியட்டும் என்று யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு விடுதலை, ஜெயம், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.